அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்கு வளர்ந்த ஒரு மரத்தை ஒரு இடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி மற்றொரு இடத்தில் நட்டு வைப்பதற்கு சமம்தான் ஒரு திருமண நிகழ்வின் போது பெண்களினுடைய நிலைமை. பெரும்பாலும் அதுதான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை, அந்த பெண்களுக்குண்டான அந்த உரிமையை கொடுப்பவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாமியு திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லுவாங்க. ஹைருக்கும் ஹைருக்கும் அஹ்லிஹி வான ஹைருக்கும் அஹ்லி. உங்களில் சிறந்தவர் யார்? தன்னை நாடி வரக்கூடிய தன்னுடைய மனைவியான அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான உரிமைகளையும் கொடுக்கக்கூடிய அந்த நபர் தான் உங்களில் மிக சிறந்தவர்கள். என்னுடைய குடும்பத்தவர்த்து நான் மிக சிறந்தவனாக இருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் அந்த உரிமைகளெல்லாம் பெற்றுக்கொண்ட அந்த மனைவி எந்த அளவுக்கு தன்னுடைய கணவனுக்கு நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும். அவ்வாறு நன்றியற்றவளாக இருந்தால் அவளுடைய நிலை என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக சஹீஹு நஸஈ, சுனனுல் குபராவுடையும் தபுரானி, பைஹகி போன்ற ஹதீஸ் நூல்களையும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னல்லாஹ லா யன்துரு இலம்புராத். அல்லாஹு தாலா ஒரு பெண்ணின் பக்கம் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். எப்படிப்பட்ட பெண்ணு தெரியுமா? லா தஷ்குரு லி ஜௌஜிஹா வஹிய லா தஸ்தகன் அனுகு. தன்னுடைய கணவனின் பக்கம் எல்லா விதத்திலும் தேவையாக இருந்தும் கூட அந்த கணவனுக்கு நன்றி உள்ளவளாக எந்த பெண் இல்லையோ அப்படிப்பட்ட அந்த பெண்ணின் பக்கம் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான்.